வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக அமையட்டும். இலங்கையில் பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பரபரப்பாக இலங்கை இப்பொழுது இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் நிறைவடைந்து அவை தொடர்பான விசாரணைகளுக்காக பலரும் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அரசாங்கம் அது குறித்து தன்னுடைய நடவடிக்கையை என்ன செய்கிறது? இதுவரை பல ஜனாதிபதிகள் மாறியிருக்கிறார்கள், பலர் அதிகாரங்களில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளிலே இந்த முன்னேற்றமும் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு நிராகரிப்பதற்காக செயற்படுவது போலவே பலர் இப்பொழுது செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. நேற்றைய தினமும் மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் 7 மணி நேர விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து செய்திகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என பல கருத்துக்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பிரசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் காலமான செய்தியும் இன்றைய பத்திரிகைகள் 3 பத்திரிகைகளிலும், குறிப்பாக உதயன் விளம்பரி ஈழநாடு பத்திரிகைகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிரதமருடைய கருத்துக்கள் சற்றே இப்பொழுது கவனிக்கப்படுகிறது. அவர் எவ்வாறு அந்த விடயங்களை சொல்வதை செய்கிறாரா, இல்லையெனில் அவர் தன்னுடைய நிலையிலே வாக்குகளை மாற்றிக்கொண்டு செல்கிறாரா என்கின்ற விடயங்களும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற விடயங்களாக இப்போது மாறி இருக்கிறது. வடக்கின் கல்வி கீழ்நிலையில் இருப்பதாகவும் கீழ் நோக்கி செல்வதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் சிந்திக்க தோன்றுகிறது. குறிப்பாக நாம் படித்தவர்கள், நாம் கல்விமான்கள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதில் அர்த்தம் இல்லை. அது இப்பொழுதும் இருக்கிறதா? எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் அந்த பாதையிலேயே பயணிக்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே சிக்குன்குனியா உட்பட டெங்கு போன்ற சில காய்ச்சல்கள் இப்பொழுது இருப்பதாகவும் அதனால் பலர் அவஸ்தைக்குள்ளாவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்தும் பாதுகாப்பாக இருக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தற்காலிக தடை போட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் வைத்திருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்க முடியும். அதே போல பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது. எனவே நேரடியாக பத்திரிகைக்குள் நுழைந்து அந்த செய்திகளை நாம் பார்த்து விட முடியும். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிகளிலே விரைவிலே காணிகள் விடுவிக்கப்படும், ஒரு சில தினங்களிலே இவை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அவை குறித்து அந்த செய்திகள் விரிவாக செல்கின்றன. ஈஸ்டர் தாக்குதலிலே இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இது யாழ் பேராலயத்திலும் இந்த அஞ்சலி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டிலே பல பாகங்களிலே இந்த அஞ்சலி நிகழ்வுகள் நேற்றைய தினம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பல விடயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருந்தன. அந்த ஆலயங்களிலே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிகளும் அவர்களுக்குரிய ஒரு முன்னேற்றகரமான, அவர்கள் ஒரு போர் வீரர்களாக, இல்லை என்று சொன்னால் அவர்களை ஒரு விசுவாச வீரர்களாக, அவர்கள் விசுவாசத்தின் படை வீரர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயம் பரிசுத்த பாப்பரசரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அதே தினத்திலே அவருடைய இழப்பு தொடர்பாகவும் அங்கே அந்த நிகழ்விலே பேசப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்திலே ஆலயங்களுக்கு அப்பால் சுற்றுலாவாசிகளும் அல்லது சுற்றுலாவிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பு மரியாதை கொடுத்து அஞ்சலி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இராணுவ புலனாய்வு பிரிவுடன் சஹ்ரானுக்கு என்ன தொடர்பு, முழுமையான விசாரணை தேவை என கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, மேன்முறையீடுகள் தள்ளுபடி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வடக்கிலே உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்களாக பல தரப்பாலும் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று காலமானார். கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்தத்துக்கு உட்படுத்தியவர் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கத்தோலிக்க பாப்பரசர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸ் 88வது வயதிலே நேற்று காலமாக இருக்கிறார். அந்த செய்தி அவ்வாறு நகர்கிறது. வலம்புரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதிலே நேற்று காலமானார் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காணொலி அறிக்கை ஒன்றினூடாக வத்திக்கான் உத்தியோகபூர்வமாக இதனை அறிவித்ததாகவும் சொல்லப்பட்டு ஈழநாடு பத்திரிகையின் மிக முக்கியமான செய்தியாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் நேற்று 88வது வயதிலே காலமானார். திருத்தந்தை பிரான்சிஸ் தனது 88வது வயதிலே திங்கட்கிழமை காலமாக இருப்பதாக கருதினால் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வத்திக்கானிலிருந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே அவை குறித்த செய்திகள் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல யாழ் போதனா மருத்துவமனையின் நுழைவாயில் அருகே கஞ்சா வியாபாரம் இடம்பெற்றிருக்கிறது. துப்புரவு தொழிலாளி இதிலே சிக்கியிருக்கிறார். குற்றப்புலனாய்வு பிரிவால் மைத்திரிக்கு எதிராக நேற்றும் விசாரணை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே கடவுச்சீட்டு அலுவலகம் துரித கதியில் பணிகள் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. எழுதுமட்டுவாள் ஆணையரவு போன்ற பகுதிகளிலே சோதனை சாவடி மீண்டும் அகற்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வருவதும் பின்னர் போகும்போது அவை அகற்றப்படுவதும் பின்னர் போய் அவர் தன்னுடைய கடமைகளிலே இருக்கின்ற போது அவை மீண்டும் அந்த சோதனை சாவடிகள் வருவதும் பின்னர் அகற்றப்படுவதும் என இந்த சோதனை சாவடி அகற்றங்களும் பின்னர் மீண்டும் உருவாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் எத்தனை நாட்களின் பின்னர் மீண்டும் அதனை கொண்டு வந்து வைக்கப் போகிறார்கள். மூளை காய்ச்சலால் யுவதி உயிரிழப்பு என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது. தலதா மாளிகை மீதான தாக்குதல் மன்னிப்பு கோர வேண்டும் ஜேவிபி ரணில் வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்க வரிகள் தொடர்பிலே வாஷிங்டனிலே பேச்சுவார்த்தை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நடைபவனி நேரத்திலே போலீசார் குவிக்கப்பட்டதால் யாழ் பல்கலையிலே பதற்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டிலே நேற்று முன்னெடுக்கப்பட்ட நடைபவனியின் போது போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக பல்கலைக்கழகத்திலே போலீசார் செய்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அவையும் ஞாபகப்படுத்துவதாக நேற்றைய தினங்கள் இருந்தன. அதே நேரத்திலே முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். கேம்பஸ்ல நடந்தால் கூட இவியலுக்கு அதுதான் கண்ணுக்கு குத்தும் கண்டிலோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் பதிவாகி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சுயாதீன வழக்கு விசாரணை அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கருணா மற்றும் பிள்ளையானுக்கு பதவி வழங்கியமை தவறு, மைத்திரிக்கு வந்த ஞானம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டம் திரிசங்க நிலையில் அரசு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வல்வெட்டித்துறை நகராட்சி தமிழ் தேசிய பேரவை வேட்பாளர்கள் அறிமுகம் என்கின்ற செய்திகளும், ஈஸ்டர் தாக்குதல் நடந்த போது நல்லாட்சியில் பதவி வகித்தோர் இப்போது உயர் பதவிகளில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். வடக்கு கல்வி நிலையை மீட்டெடுக்க நடவடிக்கை பரபரப்பு இக்கூட்டத்திலே பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. சுதேச வைத்தியத்தை காக்க அரசின் நடவடிக்கை அவசியம் என வைத்தியர் பார்த்திபன் உமாதேவி கோரிக்கை என்கின்ற விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. அதே போல 22/4/2025 அதாவது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒளிப்பட காட்சியும் சுவடியாக்க வெளியிடும் என்கின்ற ஒரு விடயமும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. KKS வீதி அன்றும் இன்றும் வண்ணார்பட்டினை அத்தியாயம் என்கின்ற அந்த தலைப்புகளிலே ஒளிப்பட காட்சி ஒன்று மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாக இன்றைய பத்திரிகைகளிலே அவதானிக்க முடிகிறது. வரலாற்றை திரிவுபடுத்துதலே அரசாங்கத்தின் மாற்றமா யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக வடக்கின் கல்வி நிலை தொடர்பாக பிரதமர் ஹரணியுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கம்பனையிலே நீதிபதி ஒருவர் கைதாகி இருக்கிறார். இதனிடத்தில் 7 நாள் காய்ச்சல் இளம் குடும்ப பெண் மரணம் என்கின்ற ஒரு துயர செய்தி. விசாரணைக்கு முன்னிலையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. உயிர் ஞாயிறு தாக்குதலை அரசியல் லாபம் ஈட்ட பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் அவதானிக்கப்படுவதாக மிக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு பல விடயங்களிலே தன்னுடைய கருத்துக்களையும் பல சம்பவங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர்களோடு நெருங்கிய உறவை பேணக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற விடயமானது அரசியல் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி 7 மணி நேர வாக்குமூலம் என்கின்ற செய்திகள்.
அதே நேரத்தில் மன்னாரில் விபரீத முடிவெடுத்த மாணவி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி. நேற்றைய தினமும் இவ்வாறு ஒரு விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான செய்தி பார்த்திருந்தோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார்? ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிள்ளையானுக்காக கவலைப்படும் நாமல், காரணம் விரைவில் வெளியாகும் என்கிறார் அமைச்சர் நலிந்த என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஒரு கருத்தை வைத்து தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ. குறிப்பாக இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற விடயம் என சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே அந்த குற்றவாளி என சொல்லப்படுகின்ற பிள்ளையான் குறித்து அவர் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல சமையல் எரிவாயு கசிந்ததிலே குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. வெள்ளை மாளிகையை முற்றுகையிட முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள், ட்ரம்புக்கு எதிராக வெளுக்கும் போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரானதை கூறி அவரது நடவடிக்கையை எதிர்த்து நாடு முழுவதிலும் மக்கள் போராட்டத்தில் குதித்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜேவிபிக்கு வாக்களிப்பதும் சொந்த காசில் சூனியம் வைப்பதும் ஒன்றென முன்னாள் எம்பி சந்திரகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. ஏனைய நாடுகள் பொருளாதாரத்திலே முன்னேற இலங்கை மட்டும் ஏன் பின்னோக்கி செல்கிறது? அனுராவிடம் விளக்கம் கோருகிறார் ரணில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தற்காலிக தடை வேண்டும், அரசாங்கத்திடம் கோரியது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற செய்தி குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் அவசியம், மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஜனாதிபதி தவிர்க்க வேண்டும், தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. சிங்கள மேலே ஆதிக்கத்துக்கு மீளவும் இடம் கொடுக்க வேண்டாம், வடக்கு மக்களிடம் CVK கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ் மேலாதிக்கம் இருக்கிறது, தமிழ் மக்களிடையே பல மேலாதிக்கங்கள் இருக்கிறது, அவற்றுக்கு என்ன முடிவு என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. எனவே இங்கே நீண்ட கால யுத்தம் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. தமது உரிமைகளுக்காக சிறுபான்மையின மக்கள் சொல்லப்படக்கூடிய தமிழ் மக்கள் மிக பெரும் ஒரு இனத்துக்கு எதிராக நேரடியாக சொல்லிவிட முடியாது, அந்த இனத்தின் அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வந்திருந்தார்கள். போராட்டங்களை, அறவழி போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள் என பல போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் இன்றும் எங்களுடைய மக்களிடையே பல பிரிவினைகளை அவதானிக்க முடியும். எனவே நாம் திருந்தாமல் நாம் எதிரணியை திருத்த முயல்வது ஒரு முடியாத விடயம். இதை வைத்து பலர் அரசியல் செய்து கொண்டு போய்விடுவார்கள். இதே நேரத்தில் தேசபந்துவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க உத்தரவு. பொருளாதார நெருக்கடி தொடர்பிலே ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும், ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அனுரா நேரடியாக ட்ரம்பை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும் என ஹர்ஷ டி சில்வா கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதியின் மீறல்கள் விசாரிக்க தேர்தல் ஆணைக்குழு தவறிவிட்டது, சம்பிக்கரனுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இடையே ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை மிக முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள். எனவே இறுதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை பார்த்துக் கொண்டு நாங்கள் விடைபெறலாம். சபைக்கு வந்த எல்போர்ட் கார்கள் வாகனத்தை சேதப்படுத்தி விட்டனர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விமர்சனம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடம் ஃபெராரி வாகனத்துக்குரிய ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இருக்கிறது, இப்போது இருக்கக்கூடியவர்கள் எல்போர்ட் என தெரிவித்திருந்தார்கள். அந்த எல்போர்ட் தொடர்பான கருத்தை தொடர்ந்து பல விமர்சனங்களும் பல நக்கல்கள் நையாண்டிகளும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. எனவே இப்பொழுது அவர் இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலின் போது எல்போர்ட் கார்களை தெரிவு செய்ய வேண்டாம் எனவும் அனுபவமிக்கவர்களை சபைக்கு அனுப்புமாறும் கோரினேன், எனினும் எல்போர்ட் காரர்கள் சபைக்கு வந்தனர், இன்று வாகனத்தை சேதப்படுத்தி விட்டனர், வாகனத்தில் எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்று பதிவாகி இருக்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகளோடு இன்றைய பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். விடைபெற நான் ஹோஸ்டனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.